வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். சிலை செதுக்கிற சிற்பி ஒருத்தர் கடுமையான விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியோட ஒரு கல்லில் மாரியம்மன் சிலையை செதுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சாமியே வந்து அந்த சிற்பி கிட்ட பேச்சு கொடுத்துச்சு. சிற்பி அந்த சாமி கிட்ட, சாமி, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீங்க தான் படைக்கிறீங்க, ஆனா நான் உங்களையே படைக்கிறேன். நீங்க படைச்ச எல்லா ஜனங்களும் வந்து நான் படைச்ச உங்ககிட்ட கோயில்ல நின்று கையெடுத்து கும்பிடுறாங்க, வரங்குடுன்னு கேட்குறாங்க, காப்பாத்துன்னு கதறாங்க. அந்த ஜனங்களை படைச்ச நீங்க பெரிய ஆளா? நீங்க படைச்ச ஜனங்க வந்து கையெடுத்து கும்பிடுற உங்களை படைச்ச நான் பெரிய ஆளா அப்படின்னு அந்த ஆளு கேட்டான். அதுக்கு சாமி சொல்லிச்சு, என்னை கொண்டு போய் கோயில்ல வச்சு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அடுத்த நாள் நீ கோயிலுக்கு வா, அங்க தெரியும் யாரு பெரிய ஆளுன்னு அப்படின்னு. சிற்பியும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நாள் தன் மனைவியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனான். கோயில்ல ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் சாமி பார்க்கறதுக்காக நெறிக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடினாங்க. சிற்பி அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு மரத்துக்கடியில போய் தனிமையா ஒரே ஆளா உக்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி அங்க வந்தாங்க. ஏங்க, சாமி பார்க்க வந்துட்டு இங்கேயே ஒண்டி உக்காந்துக்கிட்டீங்க, எந்திரிச்சு வாங்க போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. அதுக்கு சிற்பி, சாமி என்னாடி பெரிய சாமி, கல்லா இருந்ததை சிலையா செதுக்கி அதை சாமியே படைச்சதே நான் தான். நான் படைச்ச சாமி வேணா என்னை இங்க வந்து பார்க்கட்டும், நான் வந்து சாமி பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாரும் அந்த சாமி கொடுக்குற மரியாதையை எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திட்டி அனுப்பிவிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி அங்க வராங்க. ஏங்க, இங்க ஏங்க உக்காந்துக்கிட்டீங்க, வாங்க சாமியை பார்க்க போலாம். ஏண்டி, உனக்கு ஒரு தரம் சொன்னா புரியாதா? என்ன எதுக்கு மறுபடியும் வந்து கூப்பிடுற? என்னது, மறுபடியும் நான் வந்து உங்களை கூப்பிட்டுனா? ஏங்க, உங்களை காணும்னு எங்கெங்கேயோ தேடிவிட்டு இப்பதாங்க கண்டுபிடிச்சு கூப்பிடுறேன், சும்மா நடிக்காதரி, போ, அங்க பொங்கல் கொடுக்குறாங்க, போய் வாங்கி தின்னு, அந்த சாமி வேணா என்னை இங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்னு மறுபடியும் சண்டை பண்ணி அனுப்பிவிட்டான். அந்த அம்மா அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மரத்துல இருந்து ஒரு பெரிய கிளை உடைஞ்சு சிற்பியோட தலையில் விழுந்து பலமா அடிபட்டுருது. சிற்பிக்கு உயிர் போற நொடி. சிற்பி முதல் முறையா அந்த சாமி தான் நம்ம மனைவியோட ரூபத்துல வந்து நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக கூப்பிட்டுருக்குது. சாமியை விட நான் தான் பெரிய ஆள் நினைச்சதுனாலதான் நமக்கு இந்த நிலைமைன்னு தன்னுடைய தப்பை உணர்ந்துகிட்டே சிற்பி செத்து போயிடுறாரு. நண்பர்களே, 100 கோயிலை கட்டி 1000 சாமிகளை உருவாக்கினாலும் அந்த சாமிக்கு முன்னாடி மனிதன் ஒரு சாதாரண ஆசாமிங்கிறத எப்பவும் மறந்துடக்கூடாது.